நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பையன் மாதிரி காடி ஒன்று போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி ஏதோ பையன் விளையாட்டு போல ஏதோ சொல்கிறான் உங்களுக்கு சொல்லு பாட்டுங்க. அப்புறம் சொன்னான், அந்த கதையில் வந்து அந்த லீட் கேரக்டர் யார்ப்பா பண்ணுறது கேட்டேன். சார் நீங்கள் தான் சார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு. இல்லை இது இந்த கேரக்டர் நீங்கள் தான் சார் பண்ணுவோம். அப்பா நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னு. இல்லை சார் இந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்டர் அப்படின்னா, சார் நான் தான் சார் படம் எடுக்க போகிறேன். ஓ என்னப்பா 19 வயசுல இருக்காது உங்களுக்கு சின்ன பையமாக இருக்க, நீ எடுக்கிறன்ட்டு அப்படின்னு. இல்லை சார் நான் எடுத்துருவோம் சார். என்ன ஏதாவது படம் ஒர்க் பண்ணியிருக்கியா? இல்லை சார் நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்போ எப்படி பாடுப்பேன்? இல்லை சார் நான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி ஏதோ விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறேன், சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடித்து ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணால் நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, ஒன்றுமே தெரியாமல் ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி ஓடிடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். சரி டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா. சரிப்பா ஃபஸ்ட்டு ஏதாவது போஸ்ட் எதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னா. சார் நீங்கள் எத்தனை படம் இது நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமாக இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் நான் கூட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத் ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனார். எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல சொன்னேன் 200 படம்னு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம நடித்த படத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் தேடி பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடித்தது. எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அது சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாக கூடாது 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கிறதுக்காக தேடி பார்த்தேன். ஒரு 3 படம் மட்டும் கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்குது. ஸோ அதில் இது அட்ஜஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுகிறேன் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு, சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர். ஸோ நீங்கள் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சார். நான் உண்மையிலே அதை எதிர்பார்க்கல. சம்பத் ராமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராமின் அது சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலாம் கூட, பட் அந்த சம்பத் ராமின் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாதிரி வரதுங்கிறது நம்மளும் சின்னதாக பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரோன்னும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறையா நல்லா நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குறது. அந்த அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து
நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே மெனக்கிட்டு இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கதாநாயகி வந்து ஆங்கிலத்தில் ஆரம்பித்து வந்து அப்புறம் தமிழில் முடிச்சிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு நல்ல மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. ஏன்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணும். அவர் தாமுவா எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் பச்சை முந்திரி கைப்படாத சுந்தரின்னு எழுதியிருக்கிறாரு. அனுபவத்தில் எழுதினாரா இல்லை வந்து கேட்டு எழுதினாரான்னு தெரியல. அதே மாதிரி அந்த டூயட் சாங்கில் நல்ல வரிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதான் நீ இல்லாத நேரத்தில் தேன் கூட கசக்குதடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த பொண்ணை நடந்து போகிற பாதம் பட்ட இடம் எல்லாம் பூக்கள் பூக்குதடின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நல்லா தெரியுது. அதனால் வந்து இந்த பாராட்டணும். ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் சேகரனுக்கு. 2வது படம் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. அந்த ஐட்டம் சாங்கத்தில் வந்து கொஞ்சம் தலையை காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் அவரோட ஆசையை ஒரு தயாரிப்பாளரோட பையன் பாட்டில் ஆசையை தேர்த்துக்கிட்டாரு, டைரக்டர் நடித்து தேர்த்துட்டாரு. அதாவது பொதுவாக ஒரு வாசகம் உண்டு, இல்லை என்பதே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அம்மா அப்பா இருக்கும் வரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் நல்லா படம் எடுத்து கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு 100 குடும்பத்துக்கு சோறு போடுறவர் அவர் அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் மெயினாகவே தெரிவார். எப்படின்னாலும் இப்போ கிட்ட இந்த தாடி உங்களுக்கு கண்டினியூட்டியானு அடுத்த படத்தில் பார்த்தா இந்த தாடியே வேற மாதிரி ஒரு ஷேப்பில் காட்டுவார். அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர், நடிப்புக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். ஆமாம், நல்ல ஒரு கலைஞர். அவருக்கு இந்த படத்தில் வந்து இப்படி ஒரு சிறப்பான வேடம் கிடைத்திருப்பதற்கு வந்து பாராட்டுகள். உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும். விழாவின் நாயகன் பரணி சார் சொல்லவே வேண்டாம். எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இனிமையானவர். அற்புதமான மெலடிஸ். மறுபடியும் நம்மளை வந்து உங்கள் பீரியடுக்கு, அதாவது எங்கள் பீரியடுக்கு, நம்ம பீரியடுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். நீங்கள் இந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வந்து வாழ விடாமல் செஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால அதற்கு சின்ன விளக்கம் மெருகேற்றி நம்முடைய ஐயாவுடைய இசையமைப்பில் என்னுடைய வரிகளை நான் எழுதி கொடுத்தது, அவர் என் வரிக்கு இசை போட்டது நான் வெறும் பாக்கியமாக கருதுகிறேன். பெரும்பாக்கியம். உருவத்தை பார்த்து சில எடை போட்டார்கள், உருவத்தை பார்த்து எடை போட்டார்கள். மெல்லிய உருவம், இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. நல்ல ஒரு இயக்குனர், நல்ல கதை வசனகர்த்தா. ஐயா சொன்ன மாதிரி பேப்பரே இல்லை. எங்கப்பா ஸ்கிரிப்ட்? 300 பக்கம் 400 பக்கம் வச்சிருப்பல்ல, எங்க ஸ்கிரிப்ட்? ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், இங்க இருக்கு சார் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு கதையை சொல்லி சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கார். நானும் திரைப்படம் அங்க எங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்ததோ அங்கெல்லாம் போறேன். நானும் கூடவே இருக்கேன். அவங்க கூடவே சாப்பாடு, அந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு கூடவே இருக்கேன். அப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பாங்கிறேன். நானும் ஒரு சிறிய பிள்ளை போல் அங்கே சுழண்டு வந்தேன். பம்பரமா சுழண்டேன். ஆர்டிஸ்ட் எங்களுடைய அருண் கதாநாயகன், இன்னொரு கதாநாயகி எழில்செல்வன், பின்பு கதாநாயகி அனுஷ்டி. அந்த பிள்ளைலாம் வந்து எங்க ஏரியாவிலாம் இப்படி வந்துன்னு சொல்லி சென்னையை ஃபுல்லாக நான் அங்கே வர வச்சேன். எங்க பண்ருட்டி, நெய்வேலி. பத்திரிகை நம்மளுக்கெல்லாம் சிறப்பாக நீங்க கோப்பு கொடுத்தீங்க. அதே சமயத்தில் என்னுடைய கூட பணிபுரிந்த அனைவரும், கேமராமேன், எடிட்டர் ஆர்கே எடிட்டர் சிறப்பான ஒரு செயல் செஞ்சிருக்காரு. நானே பார்த்து பாராட்ட வேண்டிய கேமராமேன் செந்தில் மாறன், அந்த மாதிரி அங்கே அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பு. நான் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. அதை செய்ய வேண்டும். 3 பாடல்களை, தரமான பாடல்கள் கொடுத்தாச்சு. நீங்க வெற்றியடை செய்யணும். ஐயா சொன்னாங்க, சிறு முதலீட்டாளர், சிறு பட்ஜெட்டில் படம் பண்ணுறவங்களாம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.